பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான தியானம் ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஒரு அழகான வார்த்தை. புதிய ஏற்பாட்டு காலத்துல மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியின் வரங்களை கொடுக்க கர்த்தர் விருப்பம் உள்ளவராய் காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளை ஆவியின் வரங்கள் மேல விரும்பணும். அதுல குறிப்பாய் தீர்க்கதரிசன வரத்தின் மேல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அதிக ஆர்வமும் காணப்பட வேண்டும். ஏன்னா தீர்க்கதரிசன வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது இந்த வசனத்தின்படி நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியர்களுக்கு எதையும் மறைக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க சபையில, தேசத்துல, நீங்க வாழ்கிற பட்டணத்துல எதை கர்த்தர் செய்ய போகிறாரோ அதை செய்வதற்கு முன்பதாக உங்களை கொண்டும் ஜனங்களுக்கு கர்த்தர் எச்சரித்து அதற்கு பின்பதாக சிலராகிலும் மனம் மாறும்போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட முடியும். தேசம் தீங்கு அனுபவிக்காமல், வீடுகள் தீங்கு அனுபவிக்காமல், சபை தீங்கை அனுபவிக்காமல் இருக்க முடியும். அதற்கு இந்த தீர்க்கதரிசன வரம் என்பது மிக முக்கியம். இதை ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறதாக மாறும்போது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசன வரத்தை நமக்கு கொடுப்பதற்கு போதுமானவராக கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.